ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்காக 8ஆம் வகுப்பு தமிழில் கேட்கக்கூடிய முக்கியமான வினா விடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 வீடியோவாக சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் முதல் வீடியோ இது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு முழுவதும் ஏற்கனவே வீடியோ சென்ட் பண்ணிட்டேன். அதற்கான பிடிஎஃப்பையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதற்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண அனைத்து வீடியோக்களுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி நம்ம கொஸ்டினில் கேட்கக்கூடிய வினாக்களை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, 8ஆம் வகுப்பு தமிழ் பார்க்கலாங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. இந்த பாடல் வரி யாருக்கு உரித்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இந்த பாடல் வரி எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா பாரதியார் கவிதைகள் தொகுப்புல இருந்து தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது, பாரதியார் எழுதிய இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, விஜயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாருடைய இதழ்கள் கொடுப்பாங்க, நூல்கள் கொடுப்பாங்க. ஸோ அதில் இதழ் எது, நூல் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உரைநடை நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சந்திரிகையின் கதை, தராசு. இப்போ நம்ம இதழ் பார்த்துருக்கோம், இந்தியா, விஜயா. அதே மாதிரி உரைநடை நூல்கள் பார்த்திங்கன்னா சந்திரிகையின் கதை, தராசு. ஓகேங்களா? அடுத்தது, பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார். எப்படி புகழ்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என புகழ்ந்துள்ளார். ஓகேங்களா? பாரதிதாசன் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அடுத்தது, எதுகை அப்படின்னா நமக்கு தெரியும். 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் மோனை. இயைபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் வரியில் கடைசியாக இருக்கக்கூடிய 2 வார்த்தைகள் ஒரே மாதிரி ஒத்த ஓசையில் முடியுது அப்படின்னா அதுதான் இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள். பாடல் அடியுடைய இறுதியில் இருக்கக்கூடிய சொற்கள் ஒரே ஓசையில் முடியுது அப்படின்னா அதுதான் இயைபு தொடை. வேண்டும் வேண்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வேண்டும் வேண்டும்ன்றது என்னதுங்க, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அது இயைபு தொடை. அடுத்து, ஸ்லேடை அப்படின்னா ஒரு சொல்லு இல்லைன்னா தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் ஸ்லேடை அப்படின்றோம். இல்லைன்னா இரட்டுற மொழிதல். ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல்னா என்னது? ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் இரட்டுற மொழிதல். அடுத்து, முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். மெத்த வணிகலன், மெத்த கூட்டல் அணிகலன். அடுத்தது, தமிழ் அழகனார். இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சுள்ளார். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் அழகனார், இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவரை என்னென்னு அழைக்கிறாங்க? சந்த கவிமணி. இப்போ சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் அழகனார். தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்னது? சண்முக சுந்தரம். எத்தனை சிற்றிலக்கியங்களை படைச்சிருக்கார் அவர்? 12. அடுத்து, தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா பல புலவர்களுடைய படைப்புகளை ஒன்றாக தொகுத்து உருவாக்குனது தான் தனிப்பாடல் திரட்டு. அடுத்து, கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறுகின்ற இந்த பாடல் வரி யார் எழுதியிருக்காருன்னா
காலமேக புலவர். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி வருதுன்னா இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடைன்னு சொல்லுவோம். இரட்டுற மொழிதல் ஸ்லேடைனா என்னன்னு பார்த்தோம். ஒரு சொல்லு இல்லைன்னா ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் இரட்டுற மொழிதல். ஓகேங்களா. அடுத்து எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். நமக்கு ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க. தொடக்க காலத்தில் எழுத்து அப்படின்றது ஒளியை பேஸ் பண்ணலை, வடிவத்தை பேஸ் பண்ணலை, ஓவியத்தை தான் வடிவமாக கொண்டு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை தான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து வடிவ நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போல்லாம் ஒரு எழுத்துக்கு ஒரு ஒளி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம உச்சரிச்சிட்ருக்கோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒளி எழுத்து வடிவ நிலை. இது பார்த்திங்க அப்படின்னா அச்சுக்கலை தோன்றிய பிறகு தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றிருக்கு. எது தோன்றிய பிறகு? அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் 3ஆம் நூற்றாண்டு முதலும் செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டு முதலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்வெட்டுன்றது 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடுன்றது 7ஆம் நூற்றாண்டு. அடுத்தது கல்வெட்டு செப்பேடுகள். இதில் பார்த்திங்கன்னா வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என 2 வகையாக பிரிக்கலாம். வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக. என்னென்ன? வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. இந்த வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய எழுத்து தான் வட்டெழுத்துன்னு சொல்கிறோம். வளைந்த கோடுனா வட்டெழுத்து. தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவம் தான் தமிழ் எழுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வளைந்த கோடுனா வட்டெழுத்து. தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவம் அப்படின்னா தமிழி. என்னதுங்க? தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சேர பாண்டிய மண்டலங்களில் 8 to 11 ஆண்டுகள் வரை கிடைக்கும் சாசனங்களில் என்ன கிடைச்சிருக்குன்னா வட்டெழுத்துக்கள் தான் கிடைச்சிருக்கு. வட்டெழுத்துன்றது 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேர பாண்டிய மண்டலங்களில் எந்த எழுத்து பேஸ் பண்ணி கிடைச்சிருக்கு? வட்டெழுத்து. அடுத்து முதலாம் ராசராச சோழன் அவருடைய ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறது. அப்போ 8லேருந்து 11 வரைக்கும் வட்டெழுத்து, 11க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள். ஓகேங்களா. அடுத்தது கண்ணெழுத்து தமிழகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதை சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. அது என்னும் தொடரால் நம்ம இதை அறியலாம். அடுத்து பாறைகளில் நேர்கோடுகளும் ஓலைகளில் வளைகோடுகளும் பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம ஒரு ஓலையில் எழுதுகிறோம் அப்படின்னா ஓலைச்சுவடியில் அதில் பார்த்திங்கன்னா வளைகோடு பயன்படுத்துகிறாங்க. பாறைன்னு வச்சுக்கோங்களேன், நேர்கோடு. ஏன்னா வளைகோடு அதிகம் பயன்படுத்த முடியாது, அதனால் நேர்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சில எழுத்துக்களை அழகுபடுத்துறதுக்காக அவங்க எழுத்துக்களுடைய மேற்பகுதியில் குறுக்கு கோடு இட்டிருக்காங்க. இப்போ அழகுபடுத்துறதுக்காக எது இடுறாங்க? குறுக்கு கோடு. அதனுடைய எழுத்துக்களுடைய மேற்பகுதியில் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் இருந்தது. இப்போ இது எகர எழுத்து. இப்போ இந்த எகர எழுத்தில் இது எதுன்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம படிக்கும் பொழுது எது அப்படின்னு தான் படிப்போம். ஆனால் அந்த காலத்தில் இதுக்கு மேலே புள்ளி வச்சாதான் இது எது. இப்போ புள்ளி வைக்காமல் இருக்கும் பொழுது இதை எப்படி படிக்கணும்னா ஏது. இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே புள்ளி வைக்கல. அப்போ எப்படி படிக்கணும்? ஏது. இது எது. புரியுதுங்களா? புள்ளி வச்சா குறில் எழுத்து, புள்ளி வைக்கலைன்னா நெடில் எழுத்து. அடுத்தது உயிர்மை குறில் எழுத்துக்களுக்கு அடுத்து ஒரு உயிர்மை எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வைக்கிறாங்கன்னா அதை எப்படி உச்சரிக்கணும்? நெடிலாக உச்சரிக்கணும். கா அதுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா கா நெடில் எழுத்து. தாக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா தா. புரியுதுங்களா? அதே மாதிரி
இந்த எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஐகார வரிசை. ஐகார வரிசை எழுத்துக்களை அப்படி தான் உச்சரிச்சிருக்காங்க. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளி வைக்கிறாங்கன்னா அது வந்து என்ன எழுத்து? கை, நை, சை அந்த வரிசையை குறிக்கும். ஔகார வரிசை அப்படின்னா ஔகாரத்துக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க? 2 புள்ளி வைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இதில் இருந்து கேட்கலாம். அடுத்தது மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தினுடைய உள்ளே புள்ளி வந்து குறிப்பிட்டனர். பகர எழுத்துக்கு உள்ள புள்ளி வச்சு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலே புள்ளியிட்டனர். இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நெடில குறிக்கிறதுக்கு ஒற்றை புள்ளிக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறோம்? துணைக்கால். அடுத்து ஐகார எழுத்தில் அந்த 2 புள்ளிகளுக்கு பதிலாக இணை கொம்பு பயன்படுத்துகிறோம். கொம்பு கால் பயன்படுத்துகிறோம் இரட்டை புள்ளிக்கு பதிலாக. ஔகாரம் அப்படின்னா கவு, நவு, சவுக்கு கொம்பு கால் பயன்படுத்துகிறோன்றாங்க. குற்றியல் உகரம் குற்றியல் லிகரம் குற்றியல் லிகரம் எழுத்துக்களுக்கான புள்ளியிடும் வழக்கம் வந்து இப்போ கிடையாது, இந்த காலத்தில் இல்லை. அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சவர் வந்து வீரமாமுனிவர். அதாவது அந்த காலத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏ மேலே இங்கே புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் குற்றெழுத்து ஏ அப்படின்னு உச்சரிப்போம். இதையே வந்து புள்ளி வைக்காமல் இருக்கோம் அப்படின்னா அது ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே ஒரு கோடு போட்டார். இதுதான் நெடில் எழுத்து, இதுதான் குறில் எழுத்து. ஸோ இது ஓ வந்து குறில், இது வளைச்சி விட்டால் நெடில் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மட்டுமா பண்ணார்? ஏகார ஓகார வரிசையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இரட்டை கொம்புடன் துணைக்கால் பயன்படுத்த அறிமுகப்படுத்தினது வீரமாமுனிவர் தான். ஓகேங்களா? அடுத்து 20ஆம் நூற்றாண்டில் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த நா, ரா இந்த எழுத்துக்கள்லாம் பக்கத்தில் துணைக்கால் போட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து இதை வளைச்சி விடுவோம், இப்போ துணைக்கால் பயன்படுத்துகிறோம். அடுத்தது கை, நை, சை, நை இருக்குல்ல. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே முன்னாடி ரெட்டை சொல்லி இது பயன்படுத்துகிறோம். அடுத்தது தென் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுக்களில் பிராமி வரி வடிவத்துடன் தமிழி, தரமிழி, திராவிடி ஆகிய வரி வடிவங்கள் காணப்பட்டது. தென் தமிழகத்தில் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா பிராமி வரி வடிவத்தோட என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? தமிழி, தரமிழி, திராவிடி. ஓகேங்களா? அடுத்தது சங்ககால கல்வெட்டுக்களில் உள்ள வரி வடிவம் அசோகர் காலத்தை பிராமி வரி வடிவத்திலிருந்து வேறுபடுது. இப்போ சங்ககால வரி வடிவமும் அசோகர் காலத்தில் இருக்கக்கூடிய பிராமி வரி வடிவமும் ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்குன்றாங்க. இது யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அவர் எழுதிய எர்லி தமிழ் எபிகிராஃபி என்னும் ஆய்வு நூலில் குறிப்பிட்டிருக்கார். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். வரி வடிவம் சங்ககால கல்வெட்டில் உள்ள வரி வடிவமும் அசோகர் காலத்தில் இருக்கக்கூடிய பிராமி வரி வடிவத்திலும் அதிக வேறுபாடு காணப்படுது அப்படின்னு சொல்லி ஐராவதம் மகாதேவன் அவருடைய எர்லி தமிழ் எபிகிராஃபி நூலில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழி என்றோ பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அரச்சலூர் கல்வெட்டு. ஓகேங்களா? அடுத்தது சொல், முக்கியமானது பாருங்கள். சொல் அப்படின்னா நமக்கு நெல் என்பதும் ஒரு பொருள். சொல்லுனா அதற்கு பொருள் நெல்லும் இருக்குது. ஓகேங்களா? சொன்றி, சோறு என்பவையும் அவ்வழியில் வந்தவை. இப்போ சொல்லுனா நெல், சொன்றி, சோறு இது எல்லாமே அதற்கு பொருளாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் கூட பதர் இருக்கும், ஆனால் சொல்லில் பதர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு யார் சொல்கிறா? தொல்காப்பியர் சொல்கிறார். நெல்லில் பதர் உண்டு, சொல்லில் பதர் இல்லை அப்படின்னு சொன்னது யாருங்க? தொல்காப்பியர். எப்படி சொல்கிற? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓரெழுத்து மொழி எது எனின் நெட்டெழுத்து 7, ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5, மொழி நிறைவு இலவே என்கிறார் தொல்காப்பியர். அதாவது குற்றெழுத்து தனித்து நின்று பொருள் ஆகுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நன்னூலார் என்ன சொல்கிறாருன்னா 42 எழுத்துக்கள் வந்து நெட்டெழுத்துன்னு சொல்கிறார். ஓகேங்களா?
அடுத்தது காட்டு பசு அப்படின்னா ஆமா, நமக்கு தெரியும் பசுனா ஆ, காட்டு பசுனா ஆமா அப்படின்னு குறிக்கிறாங்க. முள்ளம்பன்றி அப்படின்னா எய்ப்பன்றி, முள்ளம்பன்றினா எய்ப்பன்றி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். இவர் என்னென்ன நூல், இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் நூல்களை இயற்றியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது லாஸ்ட்டு தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார். ஓகேங்களா. ஸோ இளங்குமரனாரை என்னென்னு அழைக்கிறாங்க? செந்தமிழ் அந்தணர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்லாம் கேட்பாங்க. செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் இளங்குமரனார். இவர் எழுதிய நூல் தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இவர் எங்கே இருக்காரு? திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் என்ன அமைச்சிருக்காருன்னா திருவள்ளுவர் தவசாலையும் பாவாணர் நூலகமும் அமைச்சிருக்காரு. அடுத்தது திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் யாருடைய வரிகள்? இளங்கோவடிகள். அடுத்து கடைசி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேர மரபை சார்ந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியுள்ளார். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார்? இளங்கோவடிகள். அவர் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சார்ந்தவர். இவர் என்ன எழுதியிருக்காரு? சிலப்பதிகாரம். ஓகேங்களா. ஸோ இப்போ 8ஆம் வகுப்பு தமிழுக்கான முதல் பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது பார்ட். இந்த வாரத்துக்குள்ளே 8ஆம் வகுப்பு முழுவதையும் முடிச்சிடலாம். கடைசி வீடியோவில் 8ஆம் வகுப்பிற்கான பிடிஎஃப்கான லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.